Thank you, Ashut ji. I think everyone would have understood how Pathashala kids work and how this foundation has been helping so many people and how the students are grooming day in and day out from Sita Lakshmi, from Shruti Ram Gurukulam. So thank you. And ராமருடைய பல்வேறு ஃபெசெட்ஸ், பல்வேறு டைமென்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ராமர் வீரியவான், எல்லாருக்கும் தெரியும். ராமர் குணவான், எஸ் ராமர் குணவான். தர்மாத்மா, எஸ் சத்யசந்தன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ராமரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். காந்தர்வேச்ச புவிஸ்ரேஷ்டோ அப்படின்னு ராமர் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் மியூசிக் அண்ட் டான்ஸ் அப்படின்னு அந்த ஒரு ஃபேசட்டும் ராமரிடத்தில் இருக்கு. அப்படி ராமர் என்ன ஃபேசட் எடுத்தாலும் அதை அற்புதமாக பண்ணக்கூடியவர். அப்படி பத்மபூஷன் லால்குடி ஜெயராமன் ஜியினுடைய சிஷ்யர் வித்வான் சாகேத ராமன் ஜி, அவருடைய பாட்டு மூலமாக அபியுதயத்தை செய்து கொண்டு வந்துருக்கார். எப்படி அபியுதயம்னா, பாட்டு மூலமா மியூசிக் ஃபார் ஆல் இன் த ரைட் சென்ஸ். மியூசிக் ஃபார் ஆல் அப்படின்னு விடாம எதுக்கு எடுத்தாலும் மியூசிக் ஃபார் ஆல் இன் த ரைட் சென்ஸ் டு டூ அபியுதயா, டு ஹீல் பீப்புள், டு எஜுகேட் பீப்புள். அவர் ஒரு சமுதிதா ஃபவுண்டேஷன் மூலமாக மியூசிக்கை எஜுகேஷனுக்காகவும் ஹீலிங்காகவும் பல்வேறு எல்லாரும் பயனடையும் விதமாக நடத்தி கொண்டு வந்துருக்கார். கலாசிக்ஷா மூலமாக கர்நாடக சங்கீத்தை கற்றுக் கொடுத்து, முறையான கர்நாடக சங்கீத்தை கற்றுக் கொடுத்து, மாரல் வேல்யூஸை சொல்லி கொடுத்து வந்துருக்கார். அதே சமயத்தில் மியூசிக் டு ஹீல், ஹாஸ்பிட்டல்ஸில் மியூசிக் அந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த மியூசிக் மூலமாகவே எப்படி பேஷண்ட்ஸ்லாம் ஹீல் ஆகிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாமும் பார்த்து நடத்தி கொண்டு வந்துருக்கார். அப்பேற்பட்ட வித்வான் சாகேத ராமன்ஜி அண்ணாவினுடைய மியூசிக் பேப்பர்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு, ஜேர்னல்ஸ், அதை பற்றி பேசுறதுக்காக இப்போ வர போகிறார். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. எனக்கு பரம பாக்கியம் நம்ம ரங்கண்ணாவோட டீலிட் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நடத்தும் போது அதில் கலந்துக்கக்கூடிய ஒரு பரம பாக்கியம். ஏன்னா இப்போ பேசினவ அத்தனை பேருமே பெரிய ஸ்காலர்ஸ், கணபாடிகள். அவர் ஒரு யங் அச்சீவர். இதில் எனக்கு ஐ ஃபீல் ஐ எம் த லீஸ்ட் குவாலிஃபைட். பட் ஆனால் நான் ரெண்டு விஷயம் பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இன்றைக்கி. ஒரு சாமானியனுக்கு எப்படி நம்ம ரங்கண்ணாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இம்பேக்ட் எப்படி இருக்குது லைஃப்பில் அப்படிங்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி கர்நாடிக் மியூசிக் பற்றி அவர் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதுலேருந்து கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுது. ஏன்னா எல்லோரும் ரங்கண்ணா அவர் பேசுகிறதும் கேட்கணும். இன்னும் 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கா. ஸோ முதல்ல அவர் ஸ்ரீராம சக்கரதார் சார் சொன்னார். ரங்கண்ணா பற்றி சொல்லும்போது 3 விஷயம். முதல்ல அதாவது ஒரு ஸ்காலர்ஷிப், அப்புறம் டிவோஷன் அண்ட் ரிசர்ச், இது 3 சொன்னார். இதோட இன்னும் ஒரு 3 விஷயம் நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் அவரை பற்றி. கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப்ங்கிறது அத்தாரிட்டி, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த ஷேரிங் மென்டாலிட்டி அப்படிங்கிறது, ஏன்னா நிறையா ஸ்காலர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் அந்த ஒரு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்குது. அது ஒரு மென்டாலிட்டி அந்த எல்லாரும் போய் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஷேரிங் மென்டாலிட்டி. ரெண்டாவது என்ன சொல்லணும்னா ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஸோ ஒரு புக்கிஷ் நாலேஜ் இல்லாமல் நமக்கு எப்படி, ஏன்னா நம்ம வி ஃபேஸ் செவரல் சேலஞ்சஸ் இன் அவர் லைஃப். அப்போ எப்படி அந்த ராமாயணத்தை எப்படி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரோல் மாடல், ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் கடைசியாக 3வது விஷயம் அந்த கம்யூனிகேஷன். ஏன்னா அவர் எங்கேயோ இருக்கார், நம்ம அதில் பாதாளத்தில் இருக்கோம். ஸோ அந்த எப்படி இந்த கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கும் போது நம்மளால் அந்த லெவலுக்கு போக முடியல. அவரால் இந்த லெவலுக்கு இறங்க முடியும்னா நம்மளை அதில் பாதாளத்தில் கையை பிடிச்சி ஏற்றி அப்படி கொண்டு போகிறார். ஏன்னா எனக்கு ஒரு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவா அப்படி தான் நான் அவரை கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன். பல விஷயங்கள் எப்போதுமே நமக்கு ஒரு சேலஞ்சஸ் நிறைய லைஃப்பில் இருக்குது. அப்போ உடனே எப்போ எனக்கு ஒரு மனசில் கொஞ்சம் சஞ்சலம் இருந்தாலும் உடனே அவருக்கு ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு மெசேஜோ ஒரு ஃபோன் பண்ணிவிடுவேன். அவர் ஃப்ரீயாக இருக்காரோ இல்லையோ உடனே எப்படியாவது எனக்கு திருப்பி கால் பண்ணி கேட்டுப்பார் என்ன அப்படிங்கிறத. அது மாதிரி ஏன்னா இப்போ வி ஆர் ஃபேஸிங் செவரல் சேலஞ்சஸ். அதாவது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்,
கர்நாடக சங்கீதத்துக்கு வந்து பக்தி தேவையில்லை அப்படின்னு வந்து பல பேர் அப்படி வந்து இப்போ கொண்டு போயிட்டு இருக்கா. அப்படி அவர்கிட்ட வந்து நான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அவருக்கும் தெரிஞ்சது. நான் அதை பற்றி பேசணும், நான் வந்து இந்த மாதிரி சொல்லலாம் இருக்கேன், உங்களோட இன்புட்ஸ் வேணும், உங்களை ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லும் போது அவரோட அணுகுமுறை வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து சொல்லிட மாட்டார் இதுதான் அப்படிங்கிறத. நம்ம என்ன தாட்ஸ் அப்படிங்கிறத கேட்டுப்பார் ஃபஸ்ட்டு. நம்மளோட தாட்ஸ் என்ன, நம்ம டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுப்பார். ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படி கேட்டுப்பார். அதுக்கப்புறம் வந்து இது கரெக்டாக, இது சரியான டைரக்ஷனா அப்படிங்கிறத கேட்டுக்கும் போது ரிவ்யூ பண்ணும்போது அவர் வந்து இப்படி சொன்னால் என்ன அப்படின்னு வந்து ஒரு கம்பல் பண்ணாமல், ஆனால் நம்மளை ஒரு கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக வந்து எடுத்துன்னு போவார். அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஏன் இதை ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன்னா, எல்லாருமே நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தாலும் we can benefit from his works, from talking to him and following his path. ஏன்னா இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு பக்தியின் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு ஒரு ஸ்பீச் ஒரு லெக்டம் பார்த்தசாரதி சபாவில் கொடுக்கும்போது நான் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி சரி நீங்கள் உங்கள் தாட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டார். நான் வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து நான் என்னோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொன்னேன். அப்போ வந்து அவர் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு ரொம்ப முக்கியமாக வந்து எப்போதுமே வந்து நம்ம ஒரு சாமானிய ஒரு பாமரனாக இருந்தோன்னா ஒரு ஹீரோ வில்லன், ஒரு ப்ராட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு. அவர் எப்படி பார்ப்பார்னா, அந்த வில்லனையும் நம்ம பக்கம் வந்து அழைச்சின்னு வரணும் அப்படின்னு தான் பார்ப்பார். அது வில்லன்கிறது கிடையாது, அவரும் ஒரு ஹீரோ, அவரும் ஒரு பர்சன் தான். ஏதோ ஒரு திசை மாறி போய் அந்த ஒரு பாதை ஒரு கம்பெனினால அப்படி இருக்கு. எப்படி நம்ம வந்து எல்லாரையும் அந்த இன்க்ளூசிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சும்மா ஒரு லூஸாக யூஸ் பண்ணுறோம், அதுக்கு நிஜமாவே வந்து எடுத்துக்காட்டுன்னா நம்ம ரங்கண்ணா தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா யூ வில் பி சீன் அஸ் அ கன்சர்வேட்டிவ். இன்னைக்கு டுடேஸ் சொசைட்டியில் நீங்கள் அப்படி வந்து யூ ஷுட் நாட் பி சீன் அஸ் அ கன்சர்வேட்டிவ். உங்கள் வேல்யூஸ் பிரின்சிபல்ஸை வந்து கண்டிப்பாக வந்து யூ ஷுட் பி ஸ்டெட்ஃபாஸ்ட். பட் ஆனால் வந்து அதை வந்து ஜென்ரல் பப்ளிக் லேமேன் வந்து எப்படி அதை பார்ப்பான் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். அதாவது வந்து பிரைமரி பர்பஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் இப்போ வந்து பக்தி இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கா. பக்தி தேவையே இல்லை அப்படின்னு ஒரு குரூப்பு, அந்த ஒரு குரூப். அதுக்கப்புறம் பிரைமரி பர்பஸ் பக்தி இல்லை அப்படின்னு இன்னொரு குரூப். அவர் ஸ்ரீராம் சக்கரதார் சொன்ன மாதிரி நம்ம வந்து மோஸ்ட் அகாமடேட்டிங், எல்லாத்தையுமே வந்து நம்ம யார் என்ன சொன்னாலும் வந்து நம்ம அப்பா இவர் தான் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஏத்துட்டு இருக்கோம். அதுதான் வந்து நம்ம பண்ண ஒரு பெரிய வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு. பட் அதை எப்படி நம்ம கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் அதுதான் அவர் சொன்னார். சுலபமா வந்து நம்மளை வந்து எப்படி அப்படி எடுத்துன்னு போறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா எதுக்கு போறோம்? பிரைமரி பர்பஸ் என்ன? சுவாமியை கும்பிடுறதுக்கு, சுவாமியை ப்ரே பண்றதுக்கு இல்லையா? பட் ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு சிற்பத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகலாம், ஒரு ஆர்கிடெக்சரை மார்வெல் பண்ணுறதுக்கும் போகலாம். இப்போ வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தோம்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து கோவிலுக்குள்ளே விடுவா. ஆனால் வந்து சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சன்னதிக்குள்ளே விட மாட்டான், அது வரலையும் தான் அலோவ் பண்ணுவாள். ஸோ அந்த ஆர்கிடெக்சர் எல்லாம் வெளியேந்தெல்லாம் மார்வெல் பண்ணிட்டு எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அப்போ வந்து சிற்பத்தை வந்து அனுபவிக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து பிரைமரி பர்பஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் ஒரு செகண்டரி பர்பஸ் தான். பிரைமரி பர்பஸ்ங்கிறது சுவாமி பக்திக்காக தான் நம்ம போகிறோம். அது மாதிரி தான் கர்நாடக சங்கீதத்தில் நான் கேட்டேன். இப்போ வந்து கர்நாடக சங்கீதத்தில் தியாகராஜ சுவாமி 212 ராகத்தில் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ பிரைமரி பர்பஸ் பக்தினா அவர் ஒரே ராகம் கல்யாணி ராகத்திலேயே வந்து முழுக்க 24,000 பாட்டு, வால்மீகியோட அவதாரம் 24,000 பாட்டு போட்டிருக்கார் தியாகராஜ சுவாமி. நமக்கு கிடைச்சது 720 தான். எல்லாமே ஒரே கீர்த்தனை ஒரே ராகத்திலேயே போட்டிருக்கலாமே அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா நம்ம இக்னரன்ஸ்னால கேட்டேன். அதனால அப்போ வந்து அவர் ரொம்ப அழகாக சொன்னார், இந்த ராகங்கள் அப்படிங்கிறதே இதெல்லாமே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டு ரீச் தி காட் தான். இப்போ ராகங்கள் அப்படிங்கிறது நாத தனுமனிஷம் அப்படின்னு சொல்லும் போது தியாகராஜ சுவாமி என்ன சொல்றார், அந்த சத்யோ ஜாதாதி பஞ்சவக்ரஜ சப்தஸ்வர சரிகம பதனி அப்படின்னு வந்து அதான் இந்த சரிகம பதனி அப்படிங்கிறது 5 முகம் 5 சத்யோ ஜாதாதி சிவனோட உடம்புலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து நம்ம காம்பினேஷன் ஆஃப் நோட்ஸ், ஏதோ ஒரு ராகம் வந்து ஒரு சும்மா ஒரு ரேண்டமாக தியாகராஜ சுவாமியும் முத்துசாமி தீட்சிதரும் ஷாமா சாஸ்திரியும் புரந்தரதாசரும் பண்ணிடல. அதில் வந்து அவ்வளோ பர்பஸ் இருக்கு. நான் வந்து என்னோட இன்டெலெக்சுவல் வர்ச்சுவாசிட்டியை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தியாகராஜ சுவாமி வந்து ஒன்றும் பண்ணிடல. நான் வக்கரமாக என்னால் போட முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளை ஒரு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு
அவர் சொன்ன மாதிரி வந்து முதல்ல வந்து ஒரு எலிமெண்ட்ரியாக வந்து எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் கடைசியில் அந்த பக்தி அப்படிங்கிறது ஒரு மார்க்கத்தை, பக்தி மார்க்கத்தை ரீச் பண்ணுறதுக்கு பல மீன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து இந்த ராகங்கள் எல்லாமே வியாஜம்தான். அந்த வந்து ராகத்துக்கு பேர் வச்சா கூட ஒரு நளினகாந்தி, சந்திர ஜோதி அந்த மாதிரி தான் தியாகராஜ சுவாமி வச்சிருக்கார். இதெல்லாம் நமக்கு எதுக்கு இப்படி போட்டிருக்காருன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு வேரியஸ் வேஸ், வேரியஸ் டூல்ஸ், வேரியஸ் மீன்ஸ் டு அட்டைன் தி ஃபைனல் பக்தி அப்படிங்கிற அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒன்று தான். இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னா உங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்கான வழிகள். இந்த 365 நாளும் ஒருத்தர் ஆர்கிடெக்சரையோ சிற்பத்தையோ மட்டும் வந்து பார்த்துட்டு இருந்தார்னா அவர் கண்டிப்பாக பக்தி இவென்ச்சுவலாக கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு அழகாக ஒரு அனாலஜி சொன்னார். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு இன்னைக்கு எவ்வளவோ கன்ஃபியூஷன், எவ்வளவோ ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன், எவ்வளவோ விஷயத்தை வந்து நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படிங்கும் போது நமக்கு ஒரு பெரிய வந்து மனசில் ஒரு சஞ்சலம் வருது. அப்போ எப்போ இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் வந்து நான் கேட்டுப்பேன். அது மாதிரி சமத்துவம், நம்ம கர்நாடக சங்கீதத்தில் சமத்துவம் இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராபகேண்டா அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து நான் அவரோட ரிக்வேதம் கமெண்ட்ரி அப்போ தான் வந்து பார்க்கும்போது வந்து அவரை படிக்கும்போது அப்போ வந்து எவ்வளோ அழகாக வந்து நம்ம ரிக்வேத, நம்ம வேதங்கள் என்றைக்குமே டிஸ்கிரிமினேஷன் பண்ணதே கிடையாது. நம்ம சனாதன தர்மத்தில் வந்து மோஸ்ட் ஃபெமினிஸ்ட், அதாவது வந்து ஒரு கம்யூனிட்டி, காஸ்ட், எந்த ஒரு ப்ரொஃபஷன் பேஸ்ட் இது கூட கிடையாது, ஒரு டிஸ்கிரிமினேஷன் கூட கிடையாது. ஒரு ரத்தகாரியேஷு, ஒரு கார்பெண்டருக்கு கூட வந்து ஒரு பெரிய உன்னத ஸ்தானம் தான் கொடுத்துருக்கோம். வந்து அதை மாதிரி வந்து படிக்கும்போது நம்ம சமத்துவத்துக்கு, ஏன்னா அவரோட ஒர்க்ஸை வந்து படிக்கும்போது நமக்கு பல தாட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக இன்ஸ்பயர் ஆகும். அப்போ எடுத்து பார்க்கும்போது புரந்தரதாசர் என்ன சொல்லியிருக்கார், ஆவ குலவாத ரேணு. அப்போ வந்து அவர் புரந்தரதாசர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து மாடு வந்து எந்த வர்ணத்தில் இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய பால் வந்து ஒயிட் கலர்ல தானே இருக்கு. அதை மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தியாகராஜ சுவாமியா இருந்தாலும் சரி, அருணாச்சல கவிராயரா இருந்தாலும் சரி, ஆழ்வார் பாசுரம், ஆழ்வார்களே அப்படிதானே, நாயன்மார்களா இருந்தாலும் சரி, அதை மாதிரி வந்து ஒரு விஷயத்த சமத்துவத்தை தான் நம்ம கர்நாடக சங்கீதத்தில் எப்போதுமே சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் போது அவரோட ஒர்க்ஸை தான் நான் கோட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். எதுக்கு சொல்றேன்னா நமக்கு எப்படி நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இம்பாக்ட் அப்படிங்கிறது அவர் வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். அதாவது வந்து அவர் வந்து கம்பல் பண்ணவே மாட்டார். நம்ம தாட்ஸ் என்னன்னு கேட்டுண்டு அது அப்படியே அவரோட இது கரெக்டா இருக்கா பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு ஹியூமிலிட்டியோட சொல்லுவார். அது நமக்கு வந்து ரொம்ப ஒரு அப்படியே ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். அதை தவிர்த்து எப்போதுமே அதர்மம் ஜாஸ்தி தூக்கும் போது அந்த தர்மத்தை நிலைநாட்ட வந்து பகவானே அவதாரம் பண்றாங்கிறது எப்போதுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆதிசங்கராச்சாரியராக இருக்கட்டும், ராமானுஜராக இருக்கட்டும், ஏன் ஞான சம்பந்தராக இருக்கட்டும், மதுரையில் வந்து ஜெயினிசம் புத்திசம் ஜாஸ்தி இருக்கும்போது வந்து ஞான சம்பந்தரை தான் வந்து மதுரைக்கு போய் வந்து அதை நம்ம சனாதன தர்மத்தை வந்து நிலைநாட்டினார். அதை மாதிரி தான் நான் வந்து ரங்கன் அண்ணாவை நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன். நம்ம எப்போ ஒரு சேலஞ்சிங் பீரியடாக இருந்தாலும் அந்த ஒரு அவதாரம் தான் நம்ம வந்து சனாதன தர்மத்தை வந்து ஒரு பல வழியில வந்து அதை நிலைநாட்டுறதுக்காக தான் ஒரு அவதாரம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து அவர் கர்நாடிக் மியூசிக்கில் என்ன ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம முத்துசாமி தீட்சிதர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது முக்கால்வாசி நம்ம அவரை வந்து ஒரு மியூசிஷியனாக பார்க்குறோம், ஒரு வாக்கியக்காரர், ஒரு கம்போசராக பார்க்குறோம். பட் அவரை சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் அதில் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு பல பேப்பர்ஸ்க்கு அவர் வந்து ஆத்தராக இருந்திருக்கார், கோ ஆத்தராக இருந்திருக்கார், பிஹெச்டி வந்து பல ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ண வச்சிருக்கார். அதுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். ஏன்னா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு விவேகானந்தர் ஜெயந்தி, அதில் என்ன சொல்றாரு வந்து விவேகானந்தர் சொன்னதே கோட் பண்றார். அதாவது இந்த டிஸ்கிரிமினேஷன், இந்த அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட் இப்படிங்கிறதெல்லாம் வந்து இருந்ததுக்கு ஃபைட் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னா அந்த சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறத எல்லாரும் கத்துண்டோனா, இந்த சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறத எல்லாரும் கத்துண்டோனா அந்த நம்ம கலாச்சாரம், அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது மாசஸ்க்கு போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு. சான்ஸ்கிரிட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் டிக்னிட்டி அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால தான் முத்துசாமி தீட்சிதர் சம்ஸ்கிருதத்தில் போட்டார். தியாகராஜ சுவாமி மாதிரி ஒரு கான்வர்சேஷனல் போயட்ரியா இருக்காது, அது ஒரு மந்திர ஸ்வரூபமாக இருக்கும். முத்துசுவாமி தீட்சிதர் ஒரு ஃபார்மலாக ஒரு அத்தாரிட்டேட்டிவா இதுதான் அப்படிங்கிறது அந்த க்ஷேத்திரத்தை பற்றி என்னவோ அதை கம்ப்ளீட்டாக A to Z சொல்லியிருப்பார். ஃபேக்சுவலாக இருக்கும், இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அதெல்லாம் இருக்காது. அதை சான்ஸ்கிரிட் வந்து அதுக்கு அழகான ஒரு சுலபமான ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லுவார். அதனால தான் முத்துசாமி தீட்சிதர் இந்த சான்ஸ்கிரிட் எடுத்துன்னு இருக்கார்.
அதில் வந்து எனக்கு சம்ஸ்கிருதம் ரொம்ப தெரியாது. அவர் சொன்ன மாதிரி ஹரிசப்தம் ராமசப்தம் அந்த லெவல் தான். பட் அவரோட போட்ட ஆர்டிக்கல், அவர் பப்ளிஷ் பண்ண ஆர்டிக்கலில் வந்து படிக்கும்போது அலங்காரம் ரசம் துவனி அப்படிங்கிற வந்து விஷயங்கள் பார்க்கும்போது அந்த பரிகராங்குரம் அப்படின்னு ஒரு விஷயம் அது சொல்கிறார். அதாவது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லும்போது அபயாம்பா அப்படின்னு முத்துசுவாமி தீட்சிதர் வந்து அபயாம்பா விபக்தின்னு மாயூரம் மயிலாடுதுறையில் அபயாம்பா மாயூரநாதர் பற்றி அபயாம்பா மேலே விபக்தி 8 விபக்தியிலையும் வந்து போட்டிருக்கார் கீர்த்தனங்கள். அதில் இந்த சஹானா ராகத்தில் போடும்போது சபேஷ மோதித நடனாயாம் சாயுஜ்ய பிரதச்சரணாயாம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்கார். இது ஏன் சபேஷன்னு சூஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன் மகேஷன்னு சொல்லக்கூடாதா? என்ன சபேஷ மகேஷ நட்டேஷ எல்லாரும் சிவனை தானே குறிக்கிறது, அது கிடையாது அப்படின்றார். அது ஏன்னா சபேஷ மோதித்த நடனாயாம் சாயுஜ்ய பிரதச்சரணாயாம் அப்படின்னா சபேஷ அப்படிங்கிறது சிதம்பரம், அதாவது வந்து சிவனோட நடராஜ ஸ்வரூபம், அதாவது வந்து டான்ஸ், த காஸ்மிக் டான்ஸ், அதை வந்து சொல்ற விஷயம், அந்த ஒரு டான்ஸ் எலிமெண்ட்டை வந்து சொல்ற விஷயம் சபேஷங்கிறது. ஒரு மகேஷ அப்படிங்கிற வார்த்தை இல்லை. இது ஏன் அப்படி சொல்றாருன்னா மோதித்த நடனாயாம் அம்பாளோட டான்ஸ், அதாவது அந்த லாஸ்யம், இந்த தாண்டவம், இவர் வந்து சிவன் வந்து தாண்டவம், அம்பாள் லாஸ்யம் பார்வதி, அந்த நடனாயாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து இந்த சரணாயத்திலேருந்து இந்த சரணத்திலேருந்து சாயுஜ்யம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தான் வந்து இந்த டான்ஸ் சம்மந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சபேஷ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி எனக்கு தெரிஞ்ச வரலையும் நான் படித்ததில் முத்துசுவாமி தீட்சிதரை இப்படி வந்து ஒரு அப்ரோச் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. கண்டிப்பாக நம்ம மியூசிக்கில் எவ்வளவோ வந்து எல்லாரும் அப்ரோச் பண்ணியிருக்கோம், சஹானால இப்படி வந்து அப்ரோச் பண்ணியிருக்கார் அப்படின்னு. பட் லிட்ரரியா அதை எப்படி வந்து அவர் வந்து அணுகுமுறை இருக்கு அப்படிங்கறத அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி த்விதீய அக்ஷர பிராசம், அதாவது 2வது எழுத்துல அந்த எதுகை மோனை வந்து நம்ம சொல்லும் போது சம்ஸ்கிருதத்தில் பற்றி எல்லா கம்போசர்ஸ்லையுமே வந்து அந்த 2வது சிலபல் வந்து அதே வர மாதிரி வந்து அந்த ரைம் வந்து இருக்கும், த்விதீய அக்ஷர பிராசம். பட் அந்த முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, சில கீர்த்தனங்களில் அவர் சொல்றார் ஒவ்வொரு வார்த்தையிலையுமே அந்த த்விதீய அக்ஷர பிராசம், தக்ஷ சிக்ஷண தக்ஷ தரசுர லக்ஷண விதி விலக்ஷண லக்ஷ்ய லக்ஷண பகு விசக்ஷண சுதா பக்ஷண குரு கட்டாட்ச வீக்ஷண அக்ஷய லிங்க விபோ, அந்த க்ஷ அப்படிங்கிற த்விதீய அக்ஷரத்தை லக்ஷண அப்படிங்கிறது, இந்த க்ஷ அப்படிங்கிறது தக்ஷ சிக்ஷண தக்ஷ தரசுர லக்ஷண விதி விலக்ஷ்ய லக்ஷண பகு விசக்ஷண சுதா பக்ஷண குரு கட்டாட்ச வீக்ஷண அக்ஷய லிங்க விபோ அப்படின்னு அந்த த்விதீய அக்ஷரத்தை வந்து ஒரு வார்த்தையிலையும் முத்துசுவாமி தீட்சிதர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நமக்கு சொல்றார். ஏன்னா பொதுவாக நம்ம வந்து என்ன பார்ப்போம்னா ஒரு லைன்லையும் எடுத்து பார்ப்போம், அந்த பிராசம் வந்து ஒரு அந்தியாட்சர பிராசமோ இல்லை த்விதீயாட்சர பிராசமோ அது வந்து ஒரு லைன்லையும் இருக்குமே தவிர்த்து ஒரு வார்த்தையிலையும் பார்க்கறது அப்படிங்கிறது அந்த லெவல் ஆஃப் டெப்த்துக்கு போய் சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஆக்சிமோரான் அப்படின்னு இங்கிலீஷில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஓப்பன் சீக்ரெட் அப்படின்றோம், அதாவது கான்ட்ரடிக்டிங்காக இருக்கிற 2 வார்த்தைகள், ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. அந்த இப்போ அதில் வந்து என்ன அழகாக சொல்லியிருக்கிறா, நவகிரக கீர்த்தனம். நம்ம வந்து என்ன மிஸ்கன்செப்ஷன்ஸ் நிறையா இருக்குன்னா, சனி பகவானை வந்து நம்ம வந்து வேற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அவர் சொல்கிறார், அதுக்கு விரோதாபாசம் நினைக்கிறேன், அது அந்த சான்ஸ்கிரிட்ல அந்த பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஆக்சிமோரான் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலன்ட்டு. இந்த விரோதாபாசம் அப்படிங்கிறத வந்து சுபப்பலப்பிரதம் அப்படின்னு, அதாவது சனி பகவானை பற்றி முத்துசுவாமி தீட்சிதர் போட்ட கீர்த்தனம் சுப பலப்பிரதம் திவாகர தனுஜம் சனீஸ்வரம் அப்படின்னு, அதாவது நமக்கு சுப பலத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சனீஸ்வரர் அப்படிங்கிறத இந்த ஆக்சிமோரான், இந்த விரோதாபாசத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு யாருமே முத்துசுவாமி தீட்சிதரை இப்படி அப்ரோச் பண்ணி நான் பார்த்ததில்லை. அந்த மாதிரி வந்து ஒரு லிட்ரரி, ஏன்னா வந்து ஒரு லிட்ரரி சென்ஸ் சான்ஸ்கிரிட்ல அப்படின்னா காளிதாசர் அப்படின்னு தான் இருக்கு, முத்துசுவாமி தீட்சிதர் எந்த விதத்துலையும் குறைஞ்சது இல்லை அப்படின்னு இவர் பப்ளிஷ் பண்ண ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு பெரிய பொக்கிஷம். ஏன்னா வந்து அது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பொக்கிஷங்கள். ஒரு சான்ஸ்கிரிட்டுக்கு எப்படி வந்து ஒரு அத்தாரிட்டியா இருந்திருக்கிறது முத்துசுவாமி தீட்சிதர் அப்படிங்கிறது.
அப்புறம் திவ்ய தேசம் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணும்போது, ஒரு வடநாட்டு திவ்ய தேசம் ஆழ்வார் பாசுரத்தை வந்து அடியன் வந்து செய்யும் போது ஒரு மெட்டை அமைத்து பண்ணும்போது, இந்த தேவ பிரயாக் அப்படிங்கிற ஒரு பாசுரம் வந்து பெரியாழ்வார் பாசுரம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்தது. அப்போ வந்து நான் சொன்னேன், இது என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னும் போது அவர் சொன்ன, பொதுவாக பெரியாழ்வார் வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்காது, பிள்ளை தமிழ், அதாவது ரொம்ப வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்கும். மற்றும் இந்த 3 எழுத்து அப்படிங்கிற வந்து தேவ பிரயாக் அப்படிங்கிற பாசுரம் வந்து அவரே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து எனக்காக வந்து அடியனுக்காக வந்து அது ஒரு பண்ணார். அதை மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து ஒரு சாமானியம் பாக்கி பாசுரத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து முடியவே இல்லை. இது ரொம்ப டீப்பாக இருந்தது. ஒரு வைணவத்திலே வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பாசுரம். அது அவர் மாதிரி ஒரு அத்தாரிட்டி, ஒரு எக்ஸ்பர்ட்டால மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். ஒரு சான்ஸ்கிரிட்டா இருக்கட்டும், ஒரு தமிழா இருக்கட்டும். நம்ம கர்நாடக சங்கீதத்தில் அப்பப்போ இந்த அதர்மம் தூக்கி நிற்கிறது. அப்போ வந்து ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி அண்ட் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு வந்து ஒரு ஏன் கிறிஸ்டியன் சாங்ஸுக்கு பாடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சை வந்தது, ஒரு டிபேட் வந்தது, எல்லாருமே பாட ஆரம்பிச்சா. ஸோ இந்த மாதிரி டயத்தில் நமக்கு வந்து நம்ம வந்து ஏன்னா மெஜாரிட்டி அப்படி போகும்போது நம்ம ஹர்ட் மென்டாலிட்டியாக இருக்கும். அதனால வந்து நமக்கும் வந்து ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் இருக்குது. அப்போ வந்து அவர் எப்பெல்லாம் ஒரு விஷயம் அதர்மம் தூக்கி நிற்கிறதோ அதுக்கு உடனே அதை பற்றி பேசி அதை அட்ரஸ் பண்ணி அதை பல பேர் பார்த்து அதை ஷேர் பண்ணி ஏன் அதை பண்ணக்கூடாது, கல்ச்சுரல் அப்ராப்ரியேஷன் மட்டும் இல்லை, இதை ஏன் வந்து இதோட ரூட் காஸ் என்ன, இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணி அதை மாதிரி வந்து எப்போதுமே எல்லாருமே வந்து நல்வழியில் இருக்கணும் அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோ வில்லன் ப்ராட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்ங்கிற இடத்துக்கே போக மாட்டேன். நம்ம எல்லாருமே ஒன்று தான், சமத்துவம் தான், பக்தி அப்படிங்கிற இடத்துக்கு தான். அவர் சொன்ன மாதிரி வந்து அந்த பிரேமை, அந்த பேஷன், அவர் இந்த ராமரை பற்றி ரசிக்கும் போது எனக்கு சின்ன வயசுல இந்த ராமசேனா அப்படிங்கிற வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து அவருக்கு என்ன ஒரு 10 வயசு கூட இருந்திருக்குமா தெரியாது. அப்பவே வந்து அந்த ஒரு விஷன் அண்ட் பேஷன் அண்ட் அந்த கண்டினியூஸ், அதாவது ஒரு செகண்ட் கூட அதை விட்டு விலகலை. அவர் சொன்ன மாதிரி அகம்பாவம் அப்படிங்கிறது வரும் அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிற இடத்துல. அது துளி கூட இல்லாம அந்த வித்யா ததாதி வினயம் வினயாத் யாத்ரி பாத்திரத்வா தனமாப் நோத்தி தனா தர்மம் தத சுகம்னு அதுக்கு நமக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். எனக்கு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பரம பாக்கியம். எனக்கு வந்து அவ்வளோ ஸ்காலர்ஷிப்பே கிடையாது, இதுல லீஸ்ட் குவாலிஃபைட் நான் தான். பட் எனக்கு வந்து பர்சனலா ஒரு பெரிய குருவாக இருந்திருக்கார். குருனா நான் வேத அத்தியனம் அதெல்லாம் பண்ணதில்லை, ஆனா அவர் வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்காரோ, ஒரு ரோல் மாடலா இருக்காரோ, நமக்கு வந்து அவர் வழிகாட்டியா தினமும் இருக்கார். எப்ப டவுட் இருந்தாலும் நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணியோ ஒரு மெசேஜ் பண்ணிடுவேன். உடனே வந்து எனக்கு அன்னைக்குள்ள எனக்கு திருப்பி கால் பண்ணி அதை கேட்டு அதை என்ன இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும். நமக்கு வந்து ஒரு பகவான் வந்து எப்படி நம்மளோட பேசுவார், கம்யூனிகேட் பண்ணுவார்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அவர் வந்து என்கிட்ட வந்து பேசி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம தாட்ஸையும் கேட்டு நம்மளை அழகா அழைச்சிட்டு போறார். ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு வந்து பக்தி மேலும் மேலும் நமக்கு வந்து அவர் வந்து கண்டிப்பா கொடுப்பார். மறுபடியும் என்னோட நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சாகேதராமன்ஜி. அண்ணாவுடைய இந்த மியூசிக் பேப்பர்ஸ் பற்றி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசாக நாங்கள்லாம் தெரிஞ்சுட்டோம் இன்னைக்கு. இதை விஷயங்கள்லாம் நாங்கள் கேட்காத விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுட்டோம். ரொம்ப நன்றி.